கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்ய ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்ய ஜீவ தண்ணீர் எல்லா கைகளை உயர்த்தி தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்ய பிரசன்னத்தை மாத்திராண்டு எங்க மத்தியில இடைப்படுங்க. மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே மறைவிடமே உறைவிடமே நான் நம்பியுள்ள என் எல்லாம் அப்படியே வலது கையை உயர்த்தி மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. ஹல்லேலூயா. நமக்கு மறைவிடமும் அவர்தான், உறைவிடமும் அவர்தான். ஏன்னா நீதிமான்களை தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஒரு நாள் உண்மையா சொன்னா நம்மள நீதிமான் கிடையாது, ஆனா நீதிமானாய் மாற்றப்பட்டோம். அவருடைய ரத்தம் உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்றி இன்று தேவ சமூகத்துல நிற்க வச்சிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியேப்பட்ட நீதிமான்களாகிய நீங்களும் நானும் இன்னமும் கம்முனும் உம்முனும் தாங்கிறீங்க. ஆலயத்துல வந்தாலும் எப்படிதாங்கிறீங்க, வெளியே பார்க்கணுமே. அல்லேலூயா. ஒரு சின்ன சண்டை வந்துட்டோம், வீட்டுல பெரிய யுத்தமே நடக்குது, முண்டாம் பறக்குது. அல்லேலூயா. ஆனா சபைக்குள்ள வந்தா வாய் சின்ன ஆயிருது, இன்னும் வாய் திறக்காத. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனை தேடுகின்றவர்களுக்கு ஒரு நன்மையும், அப்போ தேடத்தக்கதாக பலத்தை தேவனிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கணும், உம்மை ஆராதிக்கணும், உமக்கு சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி என்று நீங்கள் கேட்பீர்கள், நிச்சயம் தேவன் என்ன பண்ணுவாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாட்கள் தீங்கு நாட்கள் தான் இது. அண்ணா சொன்னார் இல்லையா, நான் போயிட்டு என்ன பண்ணேன், இதுல வேற அடிக்கடி என்ன சொல்றாரு, மருந்து இருக்குது மருந்து இருக்குது மருந்து இருக்குது. மருந்து தான் பல வருஷமா வந்து இருக்கிறோம். அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம மறந்து இருக்கிறோம் கர்த்தரை. அல்லேலூயா. இங்க மறந்து இருக்கட்டும், ஆனாலும் கர்த்தரை நம்ம மறந்து இல்லாதபடிக்கு தீங்கு நாட்கள் தான். ஆனால் அவருடைய கூடார மறைவிலே ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளுக்கு ஒளித்து வைத்து தீங்கு என்னிடத்திலே வராதபடிக்கு. அன்று இஸ்ரவேல் தேசத்துல இருந்த ஜனங்களுக்கு எப்படி கோஷின் தேசத்துல தேவன் ஒரு அடையாளத்தை கொடுத்தாரோ, அதே போல இன்னைக்கு உனக்கு எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்து தீங்கு உனக்குள்ளும் எனக்குள்ளும் வராதபடிக்கு இவர் நேசகுமாரன் என்று சொல்லத்தக்கதாக உன்னையும் என்னையும் தேவன் வேலை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பலத்தினால, நம்ம சாப்பிடுற ஆகாரத்தினால நம்ம தப்பிச்சு கொள்ள கர்த்தர் மேல வச்ச கிருபையில தப்பித்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ வராததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க, பக்கத்துல கை வச்சு, உனக்கு எதுவுமே வரமாட்டேது காரணம் என்ன, நீ நினைக்கிறீங்க ஸ்ட்ரென்த் பிரதர். இல்ல பிரதர், கர்த்தர் கிருபை பிரதர். அவர் கல்வாரி ரத்தம் மேல அடையாளமா இருக்கிறதுனால சங்காரக்காரவனை தொடர்றதுக்கு பயப்படுறான். அவனுக்கு நல்லா தெரியுது, இது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானா இருக்கிறபடியினால அவனை தொடர்றதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. அல்லேலூயா. அதனால்தான் எந்த தீங்கும் வரமாட்டேங்குது. நம்ம பயந்துனே இருந்தோம்னா வந்துடும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும், பயந்துனே இருந்தோம்னா எது ஒன்னாலும் வந்துடும். பயப்படாம இரு. நம்மை கூடார மறைவிலே ஒளித்து வைக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு நாள கைவிட மாட்டார்.
அல்லேலூயா. அதனால தானே இந்த மாசத்துல வாக்கு எப்படி கொடுத்தாரு? கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைவீர்கள். நீங்க என்ன ஓடினாலும் இளைப்படீர்கள், நடந்தாலும் சோர்வே. எங்க எவ்வளவு தூரம் போய் பாரு, அதுக்கு சொந்த ஓட்ட ஒன்னா இளைப்படைஞ்சிருவேன். இந்த எலியா தீர்க்கதரிசி இருக்கிறார, அவர் ரொம்ப சோகமாயிட்டார் ஆகாப்பினால. இயேசுபேல் என்ன பண்ணுச்சு? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னுச்சு. ரொம்ப சோகமா போயிட்டு தன்னோடு கூட இருந்த தேவ மனுஷனை ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு ஒரு நாள் பிரயாணமா போயிட்டு, அவர் படுக்கிற இடம் எந்த இடம்? ஆலமரம் இல்ல, வேப்ப மரம் இல்ல, அரச மரமும் இல்ல. அவர் எங்க போய் படுத்தாரு? ஒரு சூற செடியின் கீழே படுத்துக்கின்னு, செடி கீழே மனுஷன் படுத்துக்கின்னு துக்கமுகமா சொல்றான், போதும் கர்த்தாவே, என்ன நான் வாழ்ந்த நாட்கள்லாம் போதும், நான் பண்ண அற்புதம்லாம் போதும், என் கரத்தை கொண்டு நீ செஞ்ச கிரியை எல்லாம் போதும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் உடனே என்ன பண்ற? தட்டி எழுப்பி ஆகாரத்தை கொடுத்து என்ன பண்ணு, போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறபடினால போகிற வரைக்கும் எந்த தீங்கு வராது. பக்கத்துல கைவிட்டு சொல், போகிற வரைக்கும் ஆண்டவருக்காக ஓடுனீங்கன்னா வராது. உங்க சொந்த ஓட்ட ஓடுனீங்கன்னா, அல்லேலூயா, சொந்தமா ஓடுனீங்கன்னா எல்லாம் பிடிச்சுக்கும். ஆண்டவருக்காக ஓடிப்பாரு. ஆபிரகாமுக்கு சுகர் வந்ததா வேதத்துல போடப்பட்டிருக்கா? பிரஷர் இருந்துச்சா? எலியா எப்பவுமே கத்திக்கினே தான் இருப்பான். அவரு பிரஷர்னு சொன்னாங்களா? இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேளுங்களேன், அவங்க தேவனை பார்த்து ஓடிக்கொண்டே இருந்தாங்க. நீங்களும் நானே யாரை பார்த்து ஓடணும்? பார்த்து ஓடினீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது? உடம்புல பக்கத்துல கை வச்சு நல்லா குலுக்கி சொல்லு, உங்களுக்கு எதுவுமே வராது. நீ பயப்படவே தேவையில்லை. அல்லேலூயா. சரி, கடந்த நாட்களிலே ஒரு மனிதனை குறித்து பார்த்த எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? அப்போலோவை குறிச்சு. பரவாயில்ல, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டிக்குனாச்சு அப்போலோன்னு ஞாபகம் இருக்குது. அல்லேலூயா. ஞாபகம் இல்லைன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் ஞாபகம் வரும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனை தேடத்தக்கதாக மறுபடியுமா வேதத்துக்குள் கடந்து செல்வோம். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில், அது முன்னாடி அப்போஸ்தலர் நடபடி போயிட்டு வந்தலாமா? அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 6வது அதிகாரத்துல தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க. நல்லா புரிஞ்சுங்க, தேவ ஆவியானவர் உன்னை ஆட்கொள்வார்னு வச்சுங்களேன். நீங்க பேசுற காரியத்தை எதிர்த்து நிற்க ஒருவராலும் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, பரிசுத்த ஆவியானவரிடத்துல தயவுகள் ஆண்டவரே உன் ஆவியினால என்ன நிரப்புங்கப்பா, 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 என் பாத்திரத்தை கண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 என்ன பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, 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 இந்த பாத்திரத்தை கண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என்ன பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண்ணிழிச்சு ஜெபிக்கணும், எதை குறிச்சும் கலங்காம குதிக்கணும். இரவெல்லாம் கண்ணிழிச்சு எதை குறிச்சும் கலங்காம குதிக்கணும். நிரப்புங்கப்பா, இந்த பாத்திரத்தை கண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 என்ன பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்களும் மண்டை நடக்கணும்.
ஆறாக பெருக்கெடுத்து ஆயிரங்கள் உங்கண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீராக நிரப்புங்கப்பா 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 என்ன பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. அப்பா உன் ஏக்கங்கள் அறியணும், தப்பாம வழியில் நடக்கணும். அப்பாவோ ஏக்கங்கள் அறியணும், தப்பாம வழியில் நடக்கணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 என் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண் விழிச்சு ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காமல் உதிக்கணும். இரவெல்லாம் கண் விழிச்சு ஜெபிக்கணும், எதை குறிச்சு கலங்காம இருக்கணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற்று போயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எது பேசினாலும் எதிரடியா பேசுறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? எது பேசினாலும் பிரதர் பாக்குறாங்க, உடனே என்ன பண்றாங்க? எதிரடியான விஷயம் சொல்றாங்க. ஆனால் தேவ ஆவியை பெற்றிருந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு எதிரடையாய் ஞானிகள் பேசினார்கள், அறிவாளிகள் பேசினார்கள், சகலத்தையும் அறிந்தவர்கள் பேசினார்கள். ஆனா அவனை எதிர்த்து நிற்க முடியல. இன்னைக்கு நம்மள என்ன பண்றாங்க? ஒரு வார்த்தை பேசினா போதும், உடனே எதிர்த்து என்ன பண்றாங்க? அது பிள்ளைங்களாகட்டும், உடனே எதிர்த்து பேசுது. சொந்த பிரதர் நான் எவ்வளவு இருக்கட்டும் பிரதர், ஆனால் எதிரடையாய் பிரச்சனை. நீ ஞானத்தின் அபிஷேகத்தை கேட்காதபடிக்கு எதையா கேட்டுக்கொண்டிருக்கிற? ஆலயத்துல வரோம் பிரதர், என் தேவைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன பண்றோம் சொல்றீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆண்டவரே அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே, பக்கத்துல கைக்குள்ள அபிஷேகம் கேட்டியா? கேட்டீங்களா இல்லையா? பல வருஷமா வர பிரதர், அந்நிய பாஷையை கொடுங்க, பரலோக பாஷையை கொடுங்க, தூதனின் பாஷையை கொடுங்க. இது ஒருவேளை நமக்கு ஆண்டவரே பரலோகத்தில் அவர்கள் எல்லாம் என்ன பாஷை பேசுறாங்களோ அதை நானும் பேசணும். அந்நிய மொழிகளினாலே ஆண்டவரோடு கூட நான் பேச வேண்டாமா? நாளுக்கு நாள் ஆண்டவர் மேல அன்பு என்ன எண்ணம் என்ன எண்ணம்? ஆனா இங்க வந்து இன்னும் என்ன ஆயிடுது? நாளுக்கு நாள் குறைஞ்சு போகுது. ஆரம்பத்துல நல்லா பத்தி எரிஞ்ச பெட்டர் மாசுவலுக்கு தான் இப்ப கொஞ்சம் இல்ல. நான் கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பேன். தானியேல் விட்டுருங்க, சாரி மன்னிச்சிருங்க. ஸ்தேவானை பாருங்க, அவன் ஆரம்ப நாட்கள் எப்படியோ தெரியல, அவன் யாருக்கு எப்படி அளவா சாப்பாடு போட்டான்னு தெரியல, என்ன பண்ணான்னு தெரியல. ஆனா ஒரு காரியம் தெரியும், அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவனை நாளுக்கு நாள் முன்னேற செய்தது மட்டும் இல்லாதபடிக்கு பரத்தையே பார்க்கத்தக்கதாக அவன் கண்களை திறந்துச்சு. அல்லேலூயா. அவன் இயேசுவானவரை பரலோகத்தில் இருக்கிற இயேசுவானவரை பார்க்கிறான். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த அந்த ஸ்நேகத்திலே, எல்லா ஸ்நேகத்திலும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்நேகத்திலும் அந்த ஸ்நேகம் மேலா இருக்குது. நான் பார்க்கிற எல்லா லவ்லயும் அந்த லவ் ரொம்ப ட்ரூத் லவ்வா இருக்குதுப்பா. எனக்காக ரத்தம் சிந்துது. எத்தனை பேர் ரத்தம் சிந்துவாங்க? அல்லேலூயா. சிலலாம் சொல்லுவாங்களா, என் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற. கொஞ்சம் சவுண்ட் கம்மி பாப்பா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நம்மளை பத்தி என் ரத்தத்தை என்ன பண்றீங்க சொல்லி காட்டுறாங்கப்பா. ஆனா கர்த்தர் ஒரு முறையாவது சொல்லியிருப்பாரா, மா என் ரத்தத்தை உனக்கு கொடுத்தம்மா, என் கல்வாரி ரத்தத்தினால்தான் இன்னைக்கு நீ நீதிமானாய் இருக்கிற என்று சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு நாளாச்சும் சொல்லி காட்டியிருக்கிறா? நான் எத்தனை அக்கிரம சிந்தையோடு கூட செயல்பட்டாலும் ஆண்டவர் எனக்கு எதிரடையாய் பேசுவதில்லை. அப்படியேப்பட்ட ஆண்டவர் மீது எனக்கு அன்பு என்ன பண்ண மாட்டேங்குது?
அதிகமாக மாட்டேங்குது, கொஞ்சமா தான் ஆகுது பிரதர். மாற மாற அன்பு என்ன ஆயிருது, குறைஞ்சு போயிருதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வார வாரம் நீங்களும் அப்படியே அக்கினி அக்கினி நெருப்பா இறங்கி வாரும் அப்படின்னு வந்தீங்க. ஆண்டவர் ஏதோ ஊதி 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 உங்களை என்ன பண்றாரு. அல்லேலூயா. நம்ம அப்படிதான் அந்த நிலையில தான் இருக்கிறோம். நம்ம என்ன பண்றது இல்ல, நிலையா எரியறது இல்ல. எரிவதற்கான காரியத்துங்கள இங்க வந்து அதை கேட்கிறோம், இது கேட்கிறோம், எதையோ கேட்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவரை கேட்க மாட்டேன்றோம். அல்லேலூயா. எதை கேட்க மாட்டேன்றோம்? பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, பா பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறியா? யாரை கேட்டுக்கொண்டு இருக்கிற? யாரு கேட்குறீங்கப்பா? ரொம்ப முக்கியமான விஷயமா பேசினீங்க போல இருக்கு. குழுக்கள் சீட்டு போட்டு விளாண்டுக்கிறானுங்க உள்ள. இதுக்குள்ள கை விடு, யாருக்கு சீட்டு விடுதோ அவங்க மேல அபிஷேகம் வந்துடும். அல்லேலூயா. இன்னும் மாம்ச சிந்தை இருக்கிற வரைக்கும் தேவனுக்குரிய சிந்தை ஒரு மனுஷனுக்கும் வராது. நான் அழகா இருக்கலாம், திறமை இருக்கலாம், எல்லாம் காரியமா இருக்கலாம், ஆனா உள்ள ஆவி இல்லைன்னு வச்சுங்களேன், நான் ஞானமற்றவன். யார் கேட்கிற கேள்விக்கு என்னால எதிரணியான ஒரு பதிலும் சொல்லவே முடியாது. இங்க சேவான எதிர்த்து நின்ற கூட்டத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோன்னு வச்சுக்க, நம்மள ஒன்றும் இல்லை பிரதர். அவர் குறித்து அழகா சொல்லப்பட்டிருக்கோம். அப்பா பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட அவர்களை தேர்ந்தெடுத்தாங்களாம். இங்க எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுறவங்களும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்த பேருக்கு கேளுங்கனாலும் கேட்க மாட்டேன்றமே. இங்க வந்து எது கேட்கிறோம்? அனுதினமும் என் தேவை பத்தம் அழகா சொல்றான். என் தேவைய சொல்லி சொல்லி உம துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே சொல்ல மாட்டேன்றீங்களே. என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே ஓ என் தேவைய சொல்லி சொல்லி உன்னை துக்கப்படுத்த மாட்டேன். மத்தம் சொல்றான்ப்பா, என் தேவைய சொல்லி சொல்லி. நீங்க தேவையை கேட்கும் போதுதான் கர்த்தர் துக்கப்படுறாரு. பக்கத்துல கவிச்சு சொல்லுங்க, உன் தேவை தெரியாமல தேவன் உன்னை அழைச்சு வந்தாரு. நீ தாயின் கர்ப்பல உருவாக முன்னே நீ மரண பரியந்தம் உன் தேவைகளை சந்தித்தவர் நம்முடைய தேவனே. ஆதாம ஏவாளம் மரிக்கிற 930 வருஷம் வாழுற அந்த மனுஷனுடைய எல்லா தேவைகளையும் தேவன் என்ன பண்ணாரு? சந்திச்சாரு. குறை வச்சாரா? ஒரு நாள் பட்னி போட்டாரா? ஒரு நாள் ஆகாரம் அவன் துணி இல்லாம இருக்கிறத பார்த்து முதல்ல துக்கப்பட்டவர் நம்முடைய தேவன் தான். அல்லேலூயா. சகலவற்றையும் கொடுப்பவர் அவர்தான். நான் எதை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறேன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே என்ன பார்க்காத, ஒண்ணுமே என்ன நினைக்காது, இவங்க பார்க்கலையே அவங்க பார்க்கலையே. நான் ஒரு காரியம் சொல்லுவேன், பலிபீடத்துல வந்து தேவையில்லாத மனுஷனை குறித்து பேசவே வேண்டாம், சிந்திக்கவும் வேண்டாம். ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா யாரை திரும்ப மகிமைப்படுத்தணும்? நம்ம என்ன பண்றோம் பிரதர், இவங்க இதை பண்ணிட்டாங்க அவங்க அதை பண்ணிட்டாங்க, விட்டுருங்க. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத கலையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆமா, அதை குறிச்சு இப்ப இங்க வந்து என்ன பண்ண வேணாம், பேச வேண்டாம். இங்க எதை பேசணும்? தேவ மகிமை பேச. ஆண்டவரே என்ன உயிரோடு வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு என்ன கொண்டு வந்து தேவ சமூகத்துல நிறுத்திட்டு ஆண்டவரே, என்னை துதிக்கத்தக்கதாக உமக்கு நேரா என்னை நிறுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படின்ட்டு அந்த காரியத்தை தேவனை மகிமைப்படுத்துற விஷயத்தை பேசி தேவாலயத்துல வந்து அதை பண்ணிட்டான் ஆண்டவரே, இதை பண்ணிட்டான் ஆண்டவரே, இதை பண்ணிட்டான், இதை சொல்லி சொல்லி நீ என்ன பண்ற? பாவத்தை உன் வாயிலே வச்சுருக்கிற. இருதயத்தின் நினைவு பேசுது. அப்போ உன் இருதயம் யாரோ தான் இருக்கிறாங்க. உள்ள ஆண்டவர் இருந்தா யாரை குறிச்சு பேசுவேன்? அல்லேலூயா. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை குறிச்சு அல்லவா தேவ சமூகத்துல பேசணும். இங்க வந்து ஜெபமே எப்படிதான் இருக்குது? இதை கூட ஆண்டவரை. அப்ப இருதயத்துல யாருக்கிறது? ஒரு காரியம் புரிஞ்சுங்க, ஒரு மனுஷன் தேவனை கேட்பீர்களானால் தேவன் சகல காரியத்தையும் சந்திப்பாரு. ஒரு மனுஷன் உன் தேவைகளை கேட்பீர்களானால் அந்த தேவைகளோடு கூட உன் காரியம் முடிந்து விடுகிறது. அவனவன் கூலிக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. நீ என்ன வேலை செய்ய அதுக்கேற்ற கூலியை தேவன் என்ன பண்ண நிச்சயம் கொடுப்பாரு. நீ தேவனை துதிச்சு பாரு, ஆண்டவரே சகல காரியத்தையும் நீ செய்வேன்னு நம்புற ஆண்டவரே. படுத்து கொண்டிருந்த எலியாவுக்கு யார் ஐயா எழுப்பி ஆகாரம் கொடுத்தது? வனாந்துரம். யார் போய் பக்கத்துல ஹோட்டல் இல்ல பிரதர். இப்ப இருக்கிற போல அப்ப என்ன கிடையாது, சுகியும் கிடையாது, டொமேட்டோவும் கிடையாது.
ஆனா சுட சுட கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்ப கொடுக்குறவங்க கூட என்ன பண்ணலாம், கொஞ்சம் லேட் பண்ணி. கடந்த நாட்கள் என் பசங்க வந்து சொன்னாங்க, என்னடா நேற்று வரலன்னு கேட்டேன். அதுவாயா, ஒருத்தன் KFC ஆர்டர் கொடுத்தானா, அது லேட் ஆயிடுச்சான். இவன் போய் சேர்த்துக்குள்ள லேட் ஆனோடனே அவன் கேன்சல் பண்ணிட்டானா. கேன்சல் பண்ணது அங்கேயே திரும்ப முடியாதான். உடனே இவனுக்கு என்ன பண்ணிருக்கிறானுங்க, அப்பா ஐயா ஞாபகம் வரல, அம்மா ஞாபகமும் யாரும் வேணா, எனக்கு யாருண்டு, நான் கலங்கி சாரி KFC நினைக்கிற நேரத்தில் ஹல்லேலூயா பங்கு போட்டு என்ன பண்ணிக்கிறானுங்க, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. கொடுத்தது கர்த்தர் அல்லவா, நீ எங்களை நினைக்கலாம் பரவாயில்ல, யாரு நினைச்சிருக்க கர்த்தாவே. இதை கொடுத்தது காசு கொடுத்தா கூட என்னால என்ன பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் என்ன பண்ணிடணும், பக்கத்துல கை கொடுத்து கேளு, எவன் தெரியல ஸ்தோத்திரம் பண்ணிடணும். ஆண்டவரே இதை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எவனும் காசு கொடுக்கல, ஆர்டர் கொடுத்தான் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா கர்த்தர் யாருக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்ப நீ நினைச்சு பாக்கலப்பா, ஒண்ணுமே செய்யலப்பா, இதற்கான விலைக்கிறையை நான் செலுத்தல, இதற்கான எந்த காரியமும் செலுத்தல, ஆனா இதை எனக்கு கொடுக்கத்தக்கதாக நீ நியமித்து வைத்த உன் கிருபைகளுக்காக கூட சுத்தரம். நீ பசியா இருப்பதை யாரு பார்த்துட்டாங்க? மனுஷன் பார்த்தானா? அம்மா பார்த்துச்சா? அப்பா பார்த்தாங்களா? உன்னை சேர்ந்தவங்க பார்த்தாங்களா? நண்பர்கள் பார்த்தாங்களா? பாஸ்டர் அம்மா பாஸ்டர் பார்த்தாரா? இன்னும் நீ பசியா இருந்தது கர்த்தர் பார்த்துட்டாரு. அப்ப என்னை ஒவ்வொரு நொடி பொழுதிலும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனை நான் பார்க்கிறேனா? ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஆண்டவர் பார்த்துனே இருக்கிறார் ஸ்தேவான. அவன் எந்த அளவுக்கு இருக்கிறான்னா, சபைக்குள்ள வருகிற உன்னை ஆண்டவர் பார்க்கிறாரு. இங்க வந்து என் தேவையை சொல்லாத, என் தேவனே நீங்க தான்பா என் தேவை. ஆண்டவர் ஒரு குடும்பத்துல வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, சகல காரியமும் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் ஒரு குடும்பத்துல வரலன்னு வச்சுக்கோ, எத்தனை பொண்ணும் பொருளும் பொக்கிஷங்களும் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. ஹல்லேலூயா. சில நேரத்துல நான் சொல்றேன், உடனே பரவசம் அடைஞ்சு இருக்கிறாங்க. கற்பனையும் கட்டளையுமா இருக்கிறது. அவரே நீ ஏமாத்தினா எல்லாரையும் நீ என்ன பண்ணலாம் ஈஸியா. ஹல்லேலூயா. ஒருத்தன் பேசி உனக்கு தேவனுக்கு இருக்கிற காரியம் எப்படிதம்மா, இங்க எந்த சாராலும் உள்ள வரக்கூடாது. ஊழியக்காரர்களை சொல்றேன், எந்த சாராலும் என்ன பண்ணாதீங்க, உள்ள வராதீங்க. கர்த்தருக்கும் உனக்கும் இருக்கிற அந்த காரியத்துல யாரும் உள்ள வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ நீ அடிக்கடியா ஒருத்தர் சொன்னாதான் உனக்கு உணர்வே வரணும். நம்ம எப்படிதான் இருக்கிறோம், நான் ஏன் ஆசீர்வதிக்கப்படல பிரதர், ஏன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது, என் குடும்பத்தில் ஏன் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் செய்ய வேண்டிய கணத்தையும் தேவனுக்கு செய்யணும். ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் நீ தேடி போத்தல, அது என்ன பண்ணுமா, உங்க தேடி வரும். அல்லேலூயா. நான் அதை செய்வதில்லையே, அதை தேடி நான் ஓடிக்கொண்டே என் வாழ்நாளெல்லாம் எங்க ஓடுறேன், அதை தேடி ஓடி ஓடி நான் சொல்றேன், பிரதர் நான் போனாதான், நான் பண்ணாதான், நான் செஞ்சாதான். இன்னைக்கு காணிக்க போறது கூட என்கிட்ட காசு கிடையாது, ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, கையை ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, தேவனை தேடுகின்ற அளவுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேவ சமூகத்துக்கு வந்தா தேவனை தேடுங்க. இந்த ஒரு மணி நேரம் உன் சிந்தை மற்ற எங்கேயும் தெரியக்கூடாது, அலையக்கூடாது. உன் சிந்தை கிட்ட சொல்லணும், ஆத்துமாவே, ஆத்மா இடத்துல பக்தன் பேசணும், ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகள் என்ன பண்ணாத, ஒரு நாளும் மறக்காத. மறக்காம இருந்தாதான் நீ மனுஷன். அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு சொல்ல, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே, ஆத்துமா இடத்துல பக்தன் சொல்றான்ப்பா, மறந்துடாத. நம்ம யாருக்கிட்ட சொல்லுகிறோம், உள்ள வந்தா என் நினைவு அங்க குதுங்க பிரதர், இங்க குதுங்க பிரதர், இங்க குதுங்க பிரதர். தேவ சமூகத்தை வந்தா தேவனை நோக்கி பாரு.
இந்த 1 மணி நேரம் எல்லா காரியத்தையும் மறந்துடு. அதை நினச்சி இதை நினச்சி தேவனை துதிக்க மறக்கிற ஜனங்கள் ஒரு காரியம் நடக்கும், அவங்க ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க. தேவ சமூகத்தில் வந்து பேசுகின்ற நேரத்தில் அவங்க சிந்தை எங்கே இருக்கும்? வெளியே எங்கேயோ இருக்கும். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே நான் ஒன்று நினைக்கிறேன் ஆண்டவரே. பக்தன் தன் ஆத்மாவிடத்தில் சொல்லலாம், நீங்கள் உன் மனசுடத்தில் எங்கேயும் தெரியாத எங்கேயும் அலையாத தேவ சமூகத்தில் காத்திரு. அல்லேலூயா. என்ன பண்ணுங்க? தேவ சமூகத்தில் காத்திருங்க. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் வாசிங்கம்மா முன்னாடி, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாது இருந்தது. அல்லேலூயா. இதே ஞானத்தை குறித்து தான் அங்கே கொஞ்சம் 1 குறைஞ்ச இருக்கிறது நிருபத்தில் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து கடந்த நாட்களிலே முடித்த 3வது அதிகாரம் 1 குறைஞ்ச இருக்கிறது நிருபம் 3வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மேலும் சகோதரரே, நான் எப்படி எண்ணி, அல்லேலூயா, ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசினா நீ அடுத்த வாரம் வரமாட்டேன்ற. அல்லேலூயா. ஆவிக்குரியவன் என்று பேசினா நீ என்ன பண்ண மாட்டேன்ற. இந்த ஆள் நான் சும்மா என்னை திட்டிக்கினே இருக்கிறான். அல்லேலூயா. சின்ன பசங்களை நான் சில பிள்ளைங்கள்லாம் கூட்டு கேட்பேன், ஏண்டா சரியா வரமாட்டேங்கிற. உடனே அவருக்கு கோபம் வந்துடுமா. முந்திரி கொட்டை உடனே என்ன ஆகிடும்? பூ பூத்து காய் விட்டு 4 நாளைக்கு வராது. அல்லேலூயா. இப்போ நான் பார்த்துட்டு உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று பேசினா உள்ள என்ன இல்லை. நான் நீ கேட்ட என்ன சொல்ற? நான் ஆதி கிறிஸ்தவன், எங்க அம்மா கிறிஸ்டின், எங்க அப்பா கிறிஸ்டின். எனக்கு தெரியும், எனக்கு கருத்து வச்சிருந்த நாள் வரைக்கும் நான் புறஜாதி. வேப்பெல்லாம் கட்டி என்னை கூட்டு திருவேற்காட்டில் விட்டாங்க. திரிகிறேன். அல்லேலூயா. சாரி, மன்னிச்சிருங்க, திருவேற்காட்டில் பெரிய பாளையம். நான் திரிகிறேன். ஏன்னா கூட்டு போனவங்க விட்டு போயிட்டாங்க. சுற்றி சுற்றி தேடுறேன், காணும். மண்ணை சுற்றி சுற்றி வருதே தானா எசு ராஜாவை. அங்கே ஏசு ராஜாவை பார்க்கல. என்னங்கடா என்னை கூட்டின்னு வந்தவங்க விட்டு போயிட்டாங்களேன்ட்டு சுற்றி சுற்றி தேடுறேன். அல்லேலூயா. எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள் வரைக்கும் என்னைக்கு கர்த்தரை தெரிஞ்சு கொண்டோம். அன்னைக்கு நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இங்கே ஒரு மனுஷன் வந்து பேசுவார். ஒரு நாள் நிறைய பேசி அவர் சொல்லிட்டார், ஆண்டவருக்கு பிடிக்காது என்ன தெரியுமா? அண்ணன் மிருகத்தெல்லாம் கொன்று புசிக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. எனக்கு நான் மனசு கேட்கல, ஆண்டவரே எங்கள் வீட்டில் கறி செஞ்சுக்கிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா கோசம். நான் சின்ன வயசு, ரொம்ப பெரிய வயசுலாம் இல்லை, நான் ரொம்ப தேர்ந்தவன்லாம் இல்லை, ரொம்ப சின்ன வயசு, விளையாட்டு வயசு. அப்போல்லாம் எப்படின்னா இந்த சைக்கிள் டியூப்பை வச்சு நாங்கள் பஸ்ஸு ஓட்டுவோம். நீங்கள் ஓட்டிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. நாங்கள் சைக்கிள் டியூப்பை வச்சு என்ன பண்ணுவோம்? பஸ்ஸு ஓட்டுவோம். பின்னாடி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் நின்று போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவோம். நாங்கள் அந்த மாதிரி வயசுல தான். அல்லேலூயா. அந்த மாதிரி வயசுல வந்து ஒரு மனுஷன் பேசின காரியம் என்னவோ தெரியல, தேவன் என்னை முன்குறிச்சுக்காக நான் அறியவும் இல்லை. ஆனால் கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டேன். காலங்கள் கடந்து போனது, கர்த்தரை தேட வேண்டிய நாட்கள் வந்தது. அன்னைக்கு கர்த்தரை வைராக்கியமா பற்றி பிடித்து கொண்டேன். அன்னிலிருந்து இந்த நாட்கள் வரைக்கும் தேவன் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. 2007 நான் ஞானஸ்நானம் இருக்கும்போது ஆண்டவர் கொஞ்சம் முன்னாடி தொட்டிருக்க கூடாது. ஆண்டவர் முன்னாடி தொட்டாரு, முன்னாடி பேசினாரு. அன்னைக்கு எனக்கு தேவன் தான் பேசுறாருன்னு தெரியல. அறியாத நாட்களில் இருந்த காலங்கள்லாம் உண்டு. ஆனால் அறிந்து கொண்ட போது ஆண்டவரை விடவே இல்லை. வைராக்கியம் பற்றி கொண்ட ஆண்டவரை எந்த சூழ்நிலை வந்தாலும் பக்கத்தில் கை வச்சு, என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் செல்வேன் எனது இயேசுவை. அகலமாழும் உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே.
காத்திடுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகின்றவர்கள் கடின உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளணும். சபையிலிருந்து தேவ சமூகத்திலிருந்து வார்த்தை கடினமா வருதுன்னா நம்ம ஒண்ணு என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு நம்மளை ஒரு மனுஷன் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ஓட்டப்பந்தய வீரனா மாறினா நீ 4 வாட்டி தோத்தே ஆகணும். உன்னை ஓட வைக்கும் போது உன்னை வழி நடத்துகின்ற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் திட்டுவான். ஏன் திட்டுறான் சொல்லுங்க? அல்லேலூயா. ஏன் பார்த்துட்டான்? நான் நல்லா இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா நிலைக்கு வரணும், நல்லா ஓடணும் அப்படி என்பதற்காக அவன் திட்டுவான். ஆனா நான் என்ன பண்ற கூடாது? ஒரு முறை ஆபிரகாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஃபுட்பால்ல கொஞ்சம் ஆர்வமா இருந்தான். திடீர்னு வருமா, ஒரு ஃபுட்பால் எடுத்துப்பான், கழுத்து மேலே போட்டுப்பான், மணினை கட் எல்லாம் மணிந்தான் இல்லை நான் சொல்றேன். ஆனா ஒரு முறை என்ன பண்ணிட்டாரு, அவங்க மாஸ்டர் அவரை திட்டாராம். அவன் வந்து என்கிட்ட சொன்னான், என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். நான் போக மாட்டான்பா, அவன் கெட்ட வார்த்தை பேசி என்ன திட்டுறான்பா. என்ன பேசுறானா? ஒருவேளை அவங்க வளர்ந்த விதம் அப்படி இருக்கலாம், ஆனா அவன் எதற்காக திட்டிருப்பான்னு சொல்லுங்க? இவனாச்சு நல்லா வரணும், சீக்கிரம் வரணும், இன்னும் காரியங்களை கத்துக்கணும். சில நேரத்துல உபதேசங்கள் கடினமா வரும்போது சபைக்கு என்ன போக விட மாட்டேங்குது. ஏன்னா மாம்ச சிந்தை எப்படி இருக்குது, என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவில்லை. இங்க வேதம் சொல்லுகிறது, மேலும் சகோதரரே சகோதரிகளே, நான் உங்களுக்கு ஆவிக்குரியவர்களை எண்ணி உங்களுடனே கூட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்களை போல பேச வேண்டியதா இருக்குது. என் சொல்லமே என் வைரமே, நான் தான் நீ சபைக்கே வர எரும மாடு, ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்ட நீ என்ன பண்ண மாட்டேற? என்ன சொல்லிட்டாரு என்ன எரும மாட. அல்லேலூயா. குழவன் கையில கொடுக்கப்பட்ட களிமண் முதல்ல மிதிக்கப்படும். அல்லேலூயா. நல்ல பாத்திரமா வரணும்னா சில நேரத்துல மிதி வாங்கிதான். நீ கோச்சின்னு போயிட்டனா நீ எப்படி வரமாட்ட? 5ல வளையாது. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க நினைச்சிட கூடாது. 5னா 5, 15, 25, 35, 45, 50 மேல போச்சுன்னா அது என்ன ஆகாது? கேட்டா சொல்லும், எனக்கு ரொம்ப வயசு ஆயிடுச்சு, என்னாலே ஓட முடியல, என்னால நடக்க முடியல. 40 ஆயிடுச்சுனாலே இப்ப என்ன வந்துடுது? நானும் பிறந்துடுது. படியேற முடியல பிரதர். அல்லேலூயா. என்ன ஏற முடியலையா? படியேற முடியலையா? ஒருத்த அனுபவத்தை கத்துக்கணும் ஒரு மனுஷன். அவன் சொன்ன ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்றேன் கேளுங்க. ஒரு பஸ்ஸுக்குள்ள 2 பேரு ஜன்னல் ஓரத்துல உட்காந்து சண்டை போட்டுக்கிறாங்களாம். எப்படி? ஏய் நீ கதவை திறக்காத, கதவை திறந்தா நான் செத்து போயிடுவேன். இன்னொரு பொம்பளை சொன்னா கதவை சாத்தினா நான் செத்து போயிடுவேன். 2 பேரும் அவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்களா பஸ்ல ஏறி. ஒன்னு கதவை திறந்தா செத்துருவந்து, ஒன்னு கதவை சாத்தினா செத்துருவந்து. என்னன்னு சொல்றாங்க? ஒரு சகோதரி கதவை திறந்தா செத்துருவேன், ஒரு சகோதரன் கதவை சாத்தினா செத்துருவேன். இப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறவங்கள அந்த கண்டக்டர் போய் கேட்கிறேம்மா, என்னம்மா கத்தினே இருக்கிறீங்க? உடனே இந்த அம்மா சொல்றான், இந்த பொம்பளையை கதவை திறக்க சொல்லுப்பா, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் காத்து வராம. அந்த பொம்பளை சொல்றான், குளிர்லயே நான் வரைச்சு செத்து போயிடுவேன். இதெல்லாம் ஒரு மனுஷன் ரொம்ப ஒரு 2 சீட்டு தள்ளி உட்காந்து சட்டையை கட்டிட்டு, சட்டையெல்லாம் கட்டினா பீடி பிடிச்சின்னு பார்த்துனுக்கிறானா. இந்த கண்டக்டர் போறாரா, கண்டக்டர் கூட என்ன அங்க பிரச்சனைன்னு கேட்டாரான். அப்போ ஒரு சொன்னாராம், இந்த மாதிரி 2 பொம்பளை சண்டை போட்டுக்குது, ஒன்று கதவை திறந்தா செத்துரு வந்து, இன்னொன்று கதவை சாத்தினா ஜன்னலை சாத்தினா செத்துரு வந்து, எனக்கு என்ன பண்ணுனே தெரில, நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா அப்படின்னு கேட்டாராம். சொல்லு அப்படின்னாராம். கொஞ்ச நேரம் கதவை சாத்தி வை, ஒரு பொம்பளை செத்துரும். அடுத்த கொஞ்ச நேரம் ஒரு கதவை திறந்து வை, இன்னொரு பொம்பளையும் செத்துரும். அப்போ கண்டக்டர் கேட்டானா, டேய் அவன் சொந்தக்காரர்கிட்ட எவன்டா பேசுறது? அவன் சொந்தக்காரன் வந்து என்ன கேள்வி கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுறது அப்படின்னும் போது எவனும் வந்து உன்னை கேட்க மாட்டான். ஏன்னு கேட்டானா, அந்த 2 பொம்பளைக்கும் புருஷன் நான் தான். அனுபவத்தில் சொல்றேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அவர் எவ்வளவு அனுபவப்பட்டிருப்பாரு. அநேக நேரத்தில் அனுபவங்கள் என்ன பண்ண மாட்டேங்குது, நம்மள ஆண்டவர் கூடவே இருக்கிறோம் பிரதர். அனுபவங்கள் இங்கே ஆவிக்குரியவன் என்று பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர் என்று கொஞ்சம் கொஞ்சம் உங்ககிட்ட பேச வேண்டியதாகுது. கொஞ்சம் நிறுத்தினாலும் என்ன பண்றீங்க? அவர் மோசமானவர்பா, அவரை பத்திலாம் உனக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்படின்று அப்படியே இருக்கிறீங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி
உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும். கிறிஸ்துவுக்குள்ள எப்படிதான் இருக்கிறீங்க? I am a born child என்றீங்க. நான் இப்பதான் பிறந்த குழந்தை, சாதாரண குழந்தை கூட கிடையாது. எப்படிப்பட்ட குழந்தை தான்? இப்பதான் பிறந்த, எனக்கு பேசவே தெரியாது. மற்றவர்த்தெல்லாம் நீங்க பேசுறது எல்லாம் தெரியுது. இன்று காலை 11 மணிக்கு பக்கத்து தெருவில் நடந்த சண்டையிலே நம் சபையை சேர்ந்த ஒரு சகோதரி போட்ட சண்டையிலே 2 பேர் மண்டை உடைந்தது என்று மற்றவர்கள் சொல்ல இங்க கேட்கிறோம். அல்லேலூயா. அப்படி பேசுறீங்க, ஆனா சபைக்குள்ள வந்தா அல்லேலூயா பார், பாதி வாய் திறக்கவே இல்லை பாரு. ஆனா வீட்டுல போய் திறக்குது பாரு, அது மூடவே மாட்டேங்குது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனுக்குள்ள ஆவிக்குரியவர்களாய் வளர கற்றுக்கொள்ளுங்க. நீங்க சின்னவர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நாளுக்கு நாள் தேவனுடைய அன்பு உங்களை தேவனிடத்தில் என்ன பண்ணும்? என்ன பண்ணும்பா? முதல் ஸ்டெப் என்ன தெரியுங்களா? முதல் ஸ்டெப் என்ன சொல்லுங்க? ஆவிக்குரியவர்களாக உங்களிடத்தில் பேசுறேன், மாம்சத்துக்குரியவர்கள் பேசல, ஆவிக்குரியவர்களா பேசுறேன். தேவ அன்பு முதல் ஸ்டெப் உங்களை எப்படி கிட்ட சேர்க்க சொல்லுங்க? நேரத்தோடு என்ன பண்ணும்? வந்துடணும். இது என்னன்னா, என் மணவாளனுடைய கல்யாணம், நான் தான் மணவாட்டி. நான் லேட்டா போனா அவர் என்ன பண்ணுவாரு? ரிங்க இன்னொருத்தருக்கு மாட்டிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை கேட்குறேன், உங்களுக்கு மணவாளன் பார்த்து வச்சு நீங்க வரதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு, அவரு நின்று பார்த்தாரு. நம்மளுக்கு என்னதான் அந்த காரியம் பாருங்களேன். 10 கன்னிகைகளை குறித்து வேதத்தில் பேசுவாங்கப்பா. 10 பேர் வந்தாங்க, 5 பேர் என்ன பண்ணாங்க? நல்ல மனவாட்டிகளாம் 5 பேர் என்ன பண்ணாதான் கைவிடப்பட. 5 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 5 பேர். அந்த எந்த 5ல நம்ம இருக்கிறோம்? ஆவிக்குரிய 5ல இருக்கிறோமா, மாம்சத்துக்குரிய 5ல இருக்கிறோமா? ஆவிக்குரிய 5 தொங்குது, மாம்சத்துக்குரிய 5 தொங்குது. ரெண்டும் ஒரே சபை தான், ஒரே சர்வீஸ் தான், அதே கர்த்தரை தான் தெரியுது, எல்லாம் ஓகே ரைட்டு. ஆனா தேவனுடையவர்களை யார் எழுப்பப்பட்டது, யார் ஆயத்தத்தோடு கூட இருந்தார்களோ, அன்பு நிறைந்தவர்களாக இருந்தார்களோ, பார்க்க காத்திருந்தார்களோ, அவர்கள் எழுப்பி விடப்பட்டார்கள். யார் சோம்பலோடு கூட இருந்தார்களோ, யார் பிந்தி பிந்தி நடந்தார்களோ, அவர்கள் எல்லாம் உறங்கப்பட்டார்கள். நேரம் முடிந்தது, கதவு சாத்தப்பட்டது, அலங்காரம் இருக்கிறது, கையில சகல காரியம் இருக்கிறது, ஆனா கதவை தட்டினா திறக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா நேரம் முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு நேரமும் உங்க வாழ்க்கையில முக்கியம். ஒரு இடத்துல கடன் வாங்குறதுக்காக போறோம், அவன் கரெக்டா சொல்றான் 7 மணிக்கெல்லாம் வந்தேன்னம்மா அப்படின்னா, அவன் 7 மணிக்கு வரலன்னா என்ன பண்ணுவான்? இல்லை பிரதர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைம்மா, எனக்கும் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, நான் வெளியே கிளம்பிட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அதற்காக? ஆனால் மணவாளனை பார்க்க வரோம். பக்கத்தில் கைப்பற்றிக்கலங்க, பார்க்க வந்தீங்களா இல்லையா? அப்போ எப்படி வரணும்? உங்களை குற்றப்படுத்த விரும்பல, ஆனால் ஒரு காரியம் சொல்கிறேன், மணவாளனோடு கூட கிட்டிச்சேரு. நீ கிட்ட சேர 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 என்ன பண்ணுவீங்க? தேவனுக்குரிய மகனாய் மகளாய் மாறி விடுவீங்க. தேவன் நேற்று இரவு இங்க வரும்பொழுது என்னிடத்துல பேசின காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆண்டவரே, இந்த காரியத்தை பத்தி பேசுவா. ஆனா இங்க தேவன் ஒரு சில காரியங்களை நிறுத்தி நிதானமா என்னை அழைத்து சொல்வது எனக்கு யோசனையா இருக்குது. ஏன் ஆண்டவரே, நான் பேச வந்த விஷயத்தை, நீ கற்றுக் கொடுத்த விஷயத்தை பேசக்கூடாதபடிக்கு நம்ம இன்னும் ஆவிக்குரியவர்களாய் மாறவில்லை. மாம்ச சிந்தையா தான் பிரதர் இருக்கிறோம். இங்க வந்துதான் வெளியே சிந்திச்சுக்கிறோம், இங்க வந்துதான் வேற காரியமா இருக்கிறோம், இங்க வந்துதான் வேற காரியம். வெளியே இடத்துல போன இந்த காரியம் வரமாட்டேங்குது. சினிமாவுக்கு போயிட்டு சர்ச்சை குறித்து எத்தனை பேர் சிந்திச்சு பார்த்திருப்பீங்க? ஒரு பார்ட்டிக்கு போறீங்க, ஒரு திருமண காரியத்துக்கு போறீங்க, ஐயோ இந்த நேரத்தில் சபை. எத்தனை பேர் சிந்திச்சிருப்பீங்க சொல்லுங்க? உண்மையா சொல்லணும், உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசுகின்றேன். ஆனா ஆலயத்துக்குள்ள வந்தா அப்பாவை குறிச்சு சிந்திக்கிறோம், அம்மா குறிச்சு சிந்திக்கிறோம், அவங்களை குறிச்சு சிந்திக்கிறோம், இவங்களை குறிச்சு சிந்திக்கிறோம். ஏன்னா தேவ சமூகம்னா உங்களுக்கு அத்தனை இழப்பமாகி விட்டது, பயம் இல்லாத போச்சு. இங்க வந்து தான் வளர்றீங்க, இங்க வந்து தான் பேசுறீங்க, இங்க வந்து தான் ஜோக் அடிக்கிறீங்க, இங்க வந்து தான் சகல காரியத்தை செய்றீங்க. தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் இல்லாத மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர மாட்டான். இங்க புறம் கூறுதல் இருக்கிறது, இங்க கசப்பு இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றான், அப்பா உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று நீ கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணியும் பேச வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனத்தை கொடாமல் பாலையே கொடுத்தேன், இன்னமும் நீங்கள்
மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியினால் இப்பொழுது அப்படியே பேசுறேன். அல்லேலூயா. பலன் இல்லாததுக்கு காரணம் என்ன காரணம்? நான் மாம்சத்துக்குரியதே சிந்திக்கிறேன் பிரதர். வீட்டுல போனா இங்க யோசனை பண்ண, வீட்டுல போனா என்ன குழம்பு வைக்கலாம், நீ எந்த குழம்பு வச்சாலும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க என்னதான் பண்ண போறாங்க? சாப்பிட்டு தான் போறாங்க. இது வேணும் எனக்கு அப்படின்னு நான் சொல்ல போறாங்க. நீ எந்த காரியத்தை தெரியுமா யோசிக்கணும்? ஆண்டவரே, இந்த நாணத்தை கொடுத்து ஆண்டவரே உமக்கு கோடி சோத்திரங்கள் ஐயா. மரணம் வராதபடிக்கு என்ன காத்தீரே, நன்றி ராஜா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் உங்க துதிக்கத்தக்கதாக என்ன அழைத்து வந்தீரே. அதெல்லாம் கேட்க மாட்டேன்றம. எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த போதிலும் இந்த நாளை காண செய்தீரே கர்த்தாவே. எத்தனையோ இடத்துல அலைந்து திரியிறேன் பிரதர், ஆனா மரணம் வராதபடிக்கு உன்னை வேலி அடைத்து பாதுகாக்கின்றாரு. எத்தனையோ காரியங்களை நீ கடந்து செல்லும் பொழுது உன்னோடு கூட பக்கத்துல தேவன் இருக்கிறாரு. நேற்று நைட்டு நான் இங்கே வந்து 12 மணி இருக்கும். 12 மணிக்கு நான் வேதத்தை திறந்து பார்த்து கொண்டே இருக்கும்போது நான் கருத்து கேட்குறேன். எனக்கு யாரோ பின்னாடி இருக்கிற மாதிரி எனக்கு யோசனையாகவும் இருக்குது. என்ன ஆண்டவர்னு நான் தான் பக்கத்தில் இருக்கிறேன். நான் அடுத்த நிமிஷம் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு பிக்சர் ஒன்று எடுத்து இன்னைக்கு போட்டிருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். நேற்று இரவில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக எடுத்து போட்டிருப்பேன். அதில் ஆண்டவர் ஒரு குழந்தையின் பின்னாடி அமர்ந்து கொண்டு அந்த குழந்தை ஜெபிக்கும் பொழுது ஜெபித்து கொண்டிருக்க ஆண்டவர் சொன்னார், நம்ம பக்கத்தில் உன் பின்னாடி தான் நின்று கொண்டு இருக்கிறேன், நீ என்ன காரியத்தை செய்கின்றா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்ம எத்தனை பேர் உணர்ந்திருப்போம், ஆண்டவரை நான் நடக்கும் பொழுது, பேசும்போது, பழகும் போது, என்னுடைய வார்த்தைகள் தாறுமாறாக இருக்கும் பொழுது என் பின்பக்கத்தில் நின்று நீ என்னை பார்க்கிறேன் என்பதை நான் மறந்து விட்டு வாழ்க்கை வாழறேன். ஆண்டவரை, தேவ சமூகத்தில் என்னை தேவன் நிலைநிறுத்தி இருக்கும் பொழுது அதற்குரிய கனம் இல்லாத மனுஷன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உங்க அலங்காரங்கள் தேவ சமூகத்தில் எப்படி இருக்குது பிரதர்? உலகத்துக்குரிய அலங்காரம் இருந்துச்சுன்னா தேவ சமூகத்துக்கு நீ அன்பிட். தேவன் உனக்கு வேணாம். நீ உலகத்தோட 2 எஜமானுக்கு ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. நான் அவனை சந்தோஷப்படுத்துறேன், இவனை துக்கப்படுத்த முடியாது, இவனை துக்கப்படுத்துறேன்னு அவனை சந்தோஷப்படுத்த முடியாது. நிலையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால், நீ ஆவிக்குரியவனாய் இருக்க வேண்டுமானால் ஒரு வைராக்கியம் உன்னிடத்தில் இருக்கணும். ஆண்டவரே, நான் இன்னமும் பாலை குடிச்சுக்கிறேன், பலனுள்ள ஆகாரத்தை புசிக்கத்தக்கதாக என் வாழ்க்கை என்னைக்கு மாற போகுதுன்னு எப்ப கேட்பீங்க? ஆவியின் அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்க ஆண்டவர் என்னைக்கு கேட்போம்? கேட்க கூடாதபடிக்கு தானே வாழ்க்கை வாழறோம். ஏதோ பிரதர் வரும் பிரதர் ஞாயிற்றுக்கிழமை ஆனா நான் பண்றோம், நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாமா? உன்னை ஆண்டவர் நீ எதுலையுமே ஒண்ணுமே இல்லைன்னா, எந்த சப்ஜெக்டுமே தெரியாத ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு தேவையில்லை. அப்படித்தானே? நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிடுவேன் பிரதர்னா எந்த வாத்தியார் உனக்கு பாடம் கற்றுக் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? தேவ சமூகத்தில் எல்லாத்துக்குமே அன்பிட்டு. ஆனா உன்னை தேவன்னா உன்னை உருவாக்கி மகிழ வேண்டும். நேரத்தை கொடுக்க மாட்டேன், நேரத்தை பண்ண மாட்டேன், தேவனை கொடுக்க மாட்டேன். நோ, வாழ்க்கையை அர்ப்பணிக்க மாட்டேன், ஆண்டவரை தேட மாட்டேன். தேவ சமூகம் தான் எது வேணும்னு அதை கேட்க மாட்டேன், தேவையில்லாத காரியத்தை கேட்பேன். அழிந்து போகின்ற காரியத்தை கேட்கின்றாயே, அழியாம உள்ள தேவனை ஏன் கேட்க மாட்டேன்ற? அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஏன் ஆண்டவர் என் இருதயத்தை திறந்து காட்டுங்க ஆண்டவரை. என் இருதயத்தை திறந்து எனக்குள்ளே இருக்கிற கசப்பும் மேலும். அங்க பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றார், நீங்கள் பலன் இல்லாதவர்களாக இருந்ததால் உங்களுக்கு போஜனத்தை கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியினால் இப்பொழுது உங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்ல, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களிடத்தில் இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் எப்படிமா நடக்கிறீங்க? பொறாமை இருக்குது, ஒருத்தன் வளர்ந்துடக்கூடாது சபையில, உடனே ஏன் அவர் மட்டும் அவரை வளர்க்கிறாரு? அல்லேலூயா. வாக்குவாதம் இருக்குது, உள்ள சண்டை போட்டுக்கிறோம். அல்லேலூயா. அது இல்லாம பவுல் என்ன சொல்றாரு, என்னட்டு பேதங்களும். இப்படியாப்பட்ட ஜனங்களை எப்படி தேவன் உருவாக்குவார்? இன்னமும் அதே மனநிலை தான். ஆனா இங்க சொல்லுகின்றோம், ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறு ஒருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்று. பவுல் தன்னுடைய இடத்துல ஒரு மனுஷனை வச்சு பார்க்கிறாரு. நான் 14 நிருபம் எழுதிட்டேன்னு சொல்லிட்டு அவனை குறைவா பார்க்கல. அவன் வேதத்தில் 14 நிருபம் எழுதல. ஆனா நம்ம உயர்த்தப்பட்டிருக்கும் போது என்ன தெரியுமா பண்ணோம்? வரவர்களுக்கு வழி கொடுக்கணும். வாங்கப்பா, வாங்க பிரதர்,
பவுலை போல உங்களையும் தேவன் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு. பவுலை போல தேவன் உங்களையும் என்ன பண்றாரு? முன்குறிச்சிருக்கிறாரு. எல்லாரும் உங்களுக்காக சகல காரியத்தின் தேவன் என்ன பண்றாரு? முன்வைத்திருக்கிறார் என்று இன்னைக்கு அப்படி அனுமதிக்கிற ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் யாருக்கும்? எத்தனை பேர் நீங்க வாழ்வடைஞ்ச பின்பு வாழ்வடையாம இருக்கிறவங்களை கூப்பிட்டு வாழ்வடைய செய்வீங்க? புரியல. உங்களுக்கு கர்த்தர் உயர்த்திட்டாரு, ஒரு பிரச்சனையை மாத்திட்டாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணம்பா? மற்றவன் துக்கமா இருக்கிறான் தெரியுமா, அவங்ககிட்ட போயிட்டு நீ கொடுத்து உதவ தேவையில்ல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு 2 அங்கி இருந்தா ஒரு அங்கி என்ன பண்ணு, இல்லாத ஒன்று கொடுன்ற. நம்ம கொடுக்குற மனசு நம்மளுக்கு கிடையாது. நான் எங்க அங்கேயே கிழிஞ்சுக்குது, நம்ம கொடுத்தாலும் கிழிச்சு தான் கொடுப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையை கொடுத்தாருன்னா என்ன பண்ணோம்? நான் போட்டுக்கிற எல்லாமே எனக்கு கர்த்தர் தான் கொடுத்தாரு. அதனால ஒரு நாளும் எனக்கு சிந்தை இது மேல வராது, எனக்கு கொடுத்த கர்த்தர் மேல தான் வரும். இன்னமும் கொடுப்பாருன்னு அவரை கேட்பேனே தவிர. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, எல்லாம் செய்தது அவரே. அப்ப நான் யாரை தான் கேட்கணும்? என் தேவனே, உண்மை இல்லாம யாரப்பா நான் கேட்பேன்? உண்மை இல்லாம யாரப்பா சார்ந்திருப்பேன்? எனக்கு சகல நன்மையை செஞ்சாலும் நீங்க தான், சகல சம்பத்துக்களை கொடுத்தாலும். அதனால்தான் ஆபிரகாம் எண்ணமெல்லாம் எங்க இருக்குது? கூடாரத்துல 318 வேலைக்காரங்க உள்ள இருக்கிறாங்க. 318 வேலைக்காரங்கன்னா அவனுக்கு சொத்து பத்தி எவ்வளவு இருக்கு, எல்லா காரியமும் எவ்வளவு இருக்கும். எல்லா காரியமும் இருந்த போதிலும் சாரா கிட்ட போய் சொல்றாருப்பா, சாரா ஒரு காரியம் செய்ய, 3 புருஷர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு மெல்லிய மாவினால அன்னைக்கு 2-3 குவாலிட்டியில சப்பாத்தி சுடுவாங்க. பாதி அரைச்ச மாவுல சப்பாத்தி சுடுவாங்க. சில நேரத்தில் வேக வச்சு அப்படியும் கொடுக்குற ஒரு காரியமும் இருந்தது. ஆனா இங்க அவர் சொல்றாரு, ரொம்ப சாஃப்டா அரைச்சி ஜலிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி அரைக்கிற ஒரு காரியத்தை 1 கிலோ 2 கிலோ இல்லை பிரதர், ஒரு படி 7 கிலோ இருந்துச்சான், 7.5 கிலோ. சாராளுக்கு எத்தனை வயசு அப்போ? கிட்டத்தட்ட 90 வயசு ஆயா. இப்ப நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன வந்துருது? சின்ன வேலை செய்யினாலும் ஐயோ அதுக்கு 18 தான் இருக்கும், இல்ல 20 22 தான் இருக்கும். அது பண்ணும் போது 10 தவளை தண்ணி குடிச்சுட்டு 10 இருக்காது. உங்களுக்கு சுடு தண்ணியில் தூக்கி தவளையை போட்டு பாருங்களா, அது டப்புன்னு ஏறி அண்ணனை குடிச்சிடும். ஆனா சில்லுன்னு இருக்கிற தண்ணியில தவளையை போட்டு அதை சுட வச்சு பாருங்களா, அதுக்கு இதமா இருக்கும். நம்ம ஆளுங்களுக்குலாம் இதமா இருந்தாதான். கடினமான வேலையை என்ன பண்ணதில்லை நம்ம ஆளுங்க ஏத்துக்கிறது இல்லை. அல்லேலூயா. சாரால் 7 கிலோ மாவை அரைக்கிறாங்க. மெல்லிய மாவினால அவருக்கு நான் செய்யணும். வயது எனக்கு பெருசு இல்லப்பா, என் வீட்டுக்கு என்னை தேடி வந்திருக்கிறார் தெரியுமா, மகிமை நிறைந்தவர், அவருக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்தணும் என்பதற்காக வயது முதிர்ந்த காலத்திலே சாரால் அந்த காரியத்தை செஞ்சு அவங்கள இடத்துல கொடுக்குறாங்க. உடனே சாராலை தேவன் ஆசீர்வதிக்கிறார். பிரதர், என் வயசு என் பலவீனம் எனக்கு பெருசா இருக்கக்கூடாது, என் கர்த்தருக்காக எதையும் செய்வதற்கு நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, தாமதம் பண்ணக்கூடாது. சில நேரத்தில் சில காரியத்தை பார்த்தா ஆண்டவரே தாமதம் பண்ணுவோம். பண்ணாதீங்க பிரதர், நம்ம கொடுத்த வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். அது தேவன் எனக்கு இன்னைக்கு கொடுத்த தருணம். இந்த இடத்துல என்னால் துதிக்க முடியும்னா நான் துதிக்கிறேன், ஆராதிக்க முடியும்னா ஆராதிக்கிறேன், இல்லை கையை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்ல முடியும்னா சொல்றேன். ஏன்னா கொடுத்த ஜீவன் அவருடையது. ஜீவனை கொடுத்தவர் ஒரு நாள் ஜீவனை கேட்கிறவர் இல்லை. ஆனா ஜீவாதிபதிக்கு முன்பாக நீ முழங்கு. சிலர் சொல்றாங்க, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன். அங்க பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றாரு, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறு ஒருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் எப்படியாப்பட்டவங்க? நான் இந்த சபையை சேர்ந்தவன், நான் அந்த சபையை சேர்ந்தவன். எந்த சபையை சேர்ந்தவன் இருந்தாலும் தேவன் அதுக்கு அடுத்த வசனம் பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றாரு, பவுல் யார், அப்போலோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருளின அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிற ஊழியக்காரன் தான். பவுலானாலும் சரி அப்போலோவானாலும் சரி நாங்க யார் தான்? வேலைக்காரங்க பிரதர். வேலைக்காரன் தன் கூலிக்கு பாத்திரனாய் நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு கூலி கொடுக்கிறவர் தான், எனக்கு ஆடையத்து கொடுக்கிறவர் தான். ஆனா அவரை நான் மகிமைப்படுத்தாம இங்க வந்து நான் என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா. பக்கத்துல நான் இல்ல, என் பெல்லன் இல்ல,
என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருபை. எங்க இருக்கிறீங்க? பக்கத்துல கை சொல்லுங்க. எங்க இருக்கிறீங்க பிரதர்? எங்கய்யா? பக்கத்துல கை பிடிச்சி கேளுங்க. பக்கத்துல உட்காந்துக்கிறீங்களா? உங்க பக்கத்துல இருக்கிறவங்களா கையை பிடிச்சி நல்லா குலுக்கி கேளு. பிரதர் எங்க இருக்கிறீங்க? இங்கேயா ஆஸ்திரேலியாலையா? சிலர்லாம் போயிட்டீங்க. எங்க போயிட்டீங்க? ஆஸ்திரேலியா வரைக்கும் போய் எதை பார்க்க போய்க்கிறீங்க? கங்காரு பார்க்க போய்க்கிறேன் பிரதர். அது வயிற்றுக்குள்ள எப்படி குட்டியை வச்சுன்னு சுத்துதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுகிறாங்களாம். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதிகள்லாம் ஓடினது, ஏன் 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 போராட்டங்கள் மாறினது. சொல்லுமா? அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதிகள்லாம் மாறினது, ஏன் 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 பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை, கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை கிருபை கிருபை. நீங்க பாருங்க, சொல்லுமா? நான் இல்ல, என் பலன் இல்ல, என் பலன் இல்ல, எல்லாம் கிருபை. சொல்லுமா? நான் இல்ல, என் பலன் இல்ல, என் பலன் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. பவுல் சொல்லுகின்றார் என்னவா? பவுல் யார்? அப்பொல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருளி அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருந்த உங்களெல்லாம் தேவன் அண்டையிலே நடத்துகின்ற சாதாரண வேலைக்காரன். யாரு? தமிழ்லயே சொல்லுவோம், ஊழியக்காரனா நம்ம பெருசா, ரொம்ப பெருசா நினைச்சுக்கணும். கனம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி எங்க நிக்க வச்சுக்கிறாரு? பலிபீடத்துல நிக்க வச்சாரு. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், கனம் மகிமை எல்லாம் அவருக்கு தான். கனம் பண்ணுங்க, மகிமை எல்லாம் யாருக்கு செலுத்தணும்? அப்படி பார்த்தோம். நம்ம வீட்டுக்கு ஊழியக்கார் வரணும்னே நம்ம என்ன பண்ணுவோம்? சுத்தபத்தமாக்கி எல்லாத்தையும் சரி. கர்த்தர் உள்ள இருக்கிறாரு. நீ உள்ள இருக்கும்போது யோசனை பண்ணப்பா, ஏசப்பா நீ உள்ள நடக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவர் அப்படின்னா உன் வீடு எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஊழியக்கார் வரும்போது சுத்தமாக்க வேணாம். ஊழியக்கார் வரும்போது தான் பைபிளை தேட வேணாம். ஊழியக்கார் வரும்போது தான் என்ன பண்ணுவேன்? நான் ஜப சிந்தங்க, நான் ஜப சொல்ல மாட்டேன்றீங்களா? யாரு? வீராங்கனியா? இல்ல நான் ஜபகுமாருங்க அப்படின்லாம் வேணாம். ஆளை பார்த்து ஆக்டிங் கொடுக்காத. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்ல, ஆண்டவர் பார்த்துனே இருக்கிறாரு, எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு. நீ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணனா தெரியும். அன்னைக்கு வர ஊழியக்காரமா, நான் இன்னைக்கு உங்க வீட்டு விசிட்டிங்மா. அல்லேலூயா. விசிட்டிங் என்ன பண்றீங்களா? அப்பதான் பெருக்குறீங்க, துடைக்கிறீங்க. ஒரு ஊழியக்கார சொன்னாரம்மா, உங்க வீட்டுல இந்த வாரம் பிரேயர் வச்சலாமா அப்படின்னு ஒரு ஊழியக்கார சொல்லிக்கிறாரு. உடனே அதமா சொல்லிச்சோம், ஐயோ நான் குலோப் ஜாமுன் செய்யிட்டா? அவர் சொல்லிக்கிறார், நீ ஒன்றும் செய்தாவில, டீயை வாங்கி வை, ஃபர்ஸ்ட் பிரேயரை முடிப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஒருவேளை அன்னைக்கு நான் கேட்குறேன், ஏங்க ஐயா செய்ய சொல்ல வேண்டியதானங்கய்யா? அந்த அம்மா குலோப் ஜாமுன் செய்யறேன்னு சொல்லிட்டு, ஐயா இன்னைக்கு குலோப் ஜாம் வரல, நாளைக்கா ஊழிய பிரேயர் வச்சுக்கலாமா இருந்துச்சுன்னா என்னையா பண்ணுறது? பிரேயர் நடக்கணுங்க ஐயா. நான் ஊழியக்காரர்களோடு கூட சம்பாஷிக்கிறதுனால தான் சொல்றேன் இதை. அது அந்த அம்மா என்ன சொல்லிச்சா, என்ன செய்யறேன்னு சொல்லிச்சா? குலோப் ஜாம். நான் கேட்டேன், நல்ல தானுங்கய்யா, வரவங்க சாப்பிட்டேங்கய்யா. அந்த அம்மா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு பிரேயரு. சில வீட்டில் போய் பார்த்துக்கிறீங்களா, பிரேயர் நடக்கும், அப்போதான் அந்த அம்மா தப்ப தப்ப தப்பன்னு ஓடும். எங்க ஓடுறீங்கன்னு கேட்டா, ஐயா குழம்பு சட்டியில வச்சுட்டு இருக்கிறாங்க ஐயா, முடிஞ்சோடனே நம்மளாம் சாப்பிடணும்ல. நான் ஒரு வீட்டில் பிரேயருக்கு போனேன், நடந்த உண்மையான விஷயம். அவரு ஃபோன் பண்ணி ஊழியக்காரர், அவரு பேசப்பாடுலேருந்து வர்றாரு, ஐயா நீங்கள் வந்துருங்க ஐயா, நம்ம போய் அந்த வீட்டில் ப்ரேயர் பண்ணிடலாங்க ஐயா அப்படின்ட்டு. நான் போயிட்டு முழங்கால் படிக்கிட்டு அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர். எல்லாரும், நான் இன்னொரு ஊழியக்காரர், அவரு பிரேயர் நடத்தினுக்கிறாரு, எல்லாம் கண்ணை முன்னுது, இந்த குடும்பத்திற்காக ஜெபிப்போன்னு அவர் அங்கே சொல்லிட்டாரு. நான் உன்னை முழங்கால் படிக்கிட்டு கை திரு, ஆண்டவரே இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டேன்னா யாரை கிராஸ் பண்ணி போகிறது எனக்கு தெரியுது. அல்லேலூயா. திருப்பி இப்படி வராங்க. அந்த கண்ணை முன்னா கூட நம்மளுக்கு யார் தெரியும்? போறது வரதெல்லாம் எல்லாம் தெரியும் இல்லைங்களா? நான் உடனே பாதி கண்ணை திறந்து பார்த்தேன், யாருன்னு போற குடும்ப தலைவி நடுவில் நடந்துருக்குது. நாங்கள் யாருக்கோசம் ஜெபிச்சிருக்கிறோம்?
ஆண்டவரே அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு, ஆண்டவரே அந்த குடும்பம் ஆசீர்வாதப்பட்டு, அந்த குடும்பத்தில் சமாதானம் வருதா, இந்த மாதிரி நடந்துனுக்குது. ஏன் உனக்கு ஜெபிச்சுனுக்குறாங்க, நம்மளுக்கு நான் கேட்குறேன் என்னக்கா பண்ணுறேன்னு கேட்குறேன். மீன் வறுத்துனுக்குறேன் தம்பி. உன் குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுகிறோம். சில நேரத்தில் இதெல்லாம் நடக்கும். அந்த வீட்டம்மா என்ன பண்ணும், அப்போதான் போய் மீன் வறுக்கும், அப்போதான் மானை பிடிக்கிறதுக்கு ஓடும். திடீர்னு சொல்லும், கறிவாயினர் சொன்னேன் பையன் வரல, அதனால தான் வெளியே போய் எட்டி பார்த்துட்டு வந்தேன். கர்த்தர் உள்ள வராரா பாரு. நீ எதை கொடுக்குறியோ கொடுக்காம போறியா அதெல்லாம் வேண்டாம். உள்ள தேவன் வராரா. ஒரு கிளாஸ் ஆண்டவர் சொல்றாரு, பா ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அவங்க நினைக்கப்படுவாங்க. உன் நேரத்தை கொடு. அந்த நேரத்தில் நீ தேவ சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே ஒருவேளை என்னால் தனியாக ஜெபிக்க முடியாது என்பதற்காக நீ என்ன பண்ணிக்கிறீங்க, எல்லாரையும் அழைச்சி வந்திருக்கிறீங்களா ஆண்டவரே, நன்றி ஆண்டவர்ன்ட்டு அந்த 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அவளோடு கூட இணைஞ்சு ஜெபித்து கொள்ள கற்றுக்கோ. அது தேவ சமூகத்தில் உனக்கு இன்னும் பலனை கொடுக்கும். இன்னும் நீ நேரங்கள் கடந்து ஜெபிக்கத்தக்கதாக தேவன் வழிகளை உண்டாக்குவார். பவுல் யார், அப்பொல்லோ யார், இவங்க எல்லாமே உங்களை வழி நடத்துகின்ற சாதாரண ஊழியக்காரங்க தான். அவங்க தேவ நண்டைகளை உங்களை கொண்டு போய் விடணும், அதுதான் அவங்களுடைய வேலை. இங்க ஏன் இவ்வளவு நேரம் கத்தினுக்கிறேன் சொல்லுங்க. கண்ணை கட்டு போக. நீங்க போய் இப்ப என்ன பண்ண போறீங்க, போய் அடுத்த டிவி தான் பார்க்க போறீங்க, எனக்கு தெரியும். அதானே டிவி பார்க்க போறீங்க, திரும்பி போய் எங்கே பண்ணுறீங்க, பழைய இடத்துல தான். அதுக்கிட்ட நான் என்ன பண்ணலாம், ஒரு 10 நிமிஷம் பாட்டு பாடி அமக்கலம் பண்ணி என்ன பண்ணலாம், உங்கள் இருதயத்தை சந்தோஷமாக்கி, நாங்களும் என்ன பண்ணோம், கைகளை தட்டி பாடி, கை தட்டி பாடி மகிழ்ந்து இருப்போம் அப்படின்ட்டு உங்களை பேசி அனுப்பிச்சிடலாம். ஆனால் கர்த்தர் எங்களை கணக்க பாரு. இத்தனை ஜனங்களை கொடுத்துருக்குறேன்னு இவங்களை நீ நடத்த வேண்டிய வழிகளை நடத்தாமல் உன் இஷ்டத்துக்கு உன் காரியத்தை செய்து முடித்து அனுப்புவதற்கு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கணக்கேட்டார்னா நான் என்ன பண்ணோம். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறப்பா, அவர்களுக்கு அருளப்பட்ட அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரன் தானே. யார் இவரு? ஊழியக்காரன் தானே. இந்த அப்போலோவை குறித்து தான் போன வாரத்தில் பார்த்தோம். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 18வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து பார்த்தோம். கொஞ்சம் பார்த்தோம், ஆனால் என்ன பண்ணணும், நேர தாமதத்தினால முடிச்சணும். இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து வேறு ஒரு சில காரியங்களையும் சொல்ல வேண்டியது இருக்குது, ஆனால் நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் முக்கியமான காரியத்தை காண்பித்து கொடுத்து இந்த நாளில் கொஞ்சம் முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கவனமாய் கேளுங்க, எல்லாம் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 18வது அதிகாரம். எல்லாரும் பைபிளை திருப்பிங்க, எல்லாரும் பைபிள் எடுத்துங்க பார்க்கலாம். ஓகே ரைட். 18வது அதிகாரம். தம்பி அந்த பைபிள் அங்க பாருங்க, அந்த பைபிள் யாருது திறந்து பாருங்க. பேர் என்னன்னு பாருங்க. சுதாகரா? எந்த பால்? அந்த தம்பி கொடுத்துருங்க அந்த பைபிள். தம்பி எழுதிக்கு உன் பேர் எழுதிக்கு. அதுக்கு மட்டும் அது உன் பைபிள் தான். எத்தனை மணி எங்க இதுக்கு முன்னாடி யாருன்னா எங்கள் பைபிள் வச்சுன்னா இப்படி எடுத்து கொடுத்துருவோம். பைபிள் யாரா இருக்கு இல்லை, பைபிள் அதுங்கெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். இப்போ பைபிள் வச்சுக்கிறியா நீ? எங்க வீட்டில் இருக்குதா? இல்லை உனக்கு பின்னாடி தம்பி, நீ உஷார் தான் நீ. உன் பைபிள் உனக்கு பைபிள் இல்லைல்ல? பைபிள் வாங்கி தரேன், உள்ளே இருக்குது, நான் எடுத்து தரேன். வாங்கி தரல, எடுத்தே தரேன் இரு. நிறைய பைபிள் இங்கே இருக்குது. முடிஞ்ச உடனே எனக்கு கேளு, நான் மறக்காமல் கேளு. யாருன்னா ஒரு பைபிள் எப்பா தம்பி உன் பைபிள் எங்கப்பா? எங்கப்பா? ஆயா வீட்டில் வச்சுட்டியா? எங்கே இருக்குது? போயிட்டு வாங்க. எது பா அப்படியே நீங்களும் வந்துருங்கப்பா, கேடு இறங்கி வந்துருங்க பார்க்கலாம். பைபிள் வச்சுக்கிறீங்களா? வாங்க தம்பி, அப்படியே அந்த லாஸ்ட்லேயே உட்காரு, ஒன்றும் அவசரம் இல்லை. உங்களுக்கு சேர் போட்டு கொடுத்தா கையில் பைபிள் எடுத்து வச்சுக்கிறது கஷ்டமாகுது. அங்கே உட்காருங்க, லாஸ்ட்லேயே உட்காருங்க. சரியா? வேற யார் பைபிள் வச்சுல? எல்லாம் பிரிச்சுட்டீங்களா? 18வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பொல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு நல்லா புரிஞ்சுங்க. இங்க அப்பொல்லோவுடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறாங்க. அப்பொல்லோ அங்க எப்படி காட்டுறாங்க? ஹல்லேலூயா. சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனும். அவன் பேரோடு சொல்றாங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி பேரை சொல்ல. இங்க எங்க போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், மொய் எழுதினா கூட எதை தான் எழுதுவோம்? பேர் எழுதணும். உடனே ஊர் எழுதிங்க. ஊர் எழுதிங்களா? என்ன தாஸ்புரத்துலேருந்து 117 தாஸ்புரம்னு எழுதி அனுப்புவீங்களா? இல்லை உங்கள் பேரை போட்டு நீங்கள் டிகிரி போட்டால் கூட என்ன தான் போடுவீங்க?
முதல்ல எது போடுவீங்க? ஆனா இங்க காரியத்தை பாருங்க, வித்தியாசம் வருது. சாதுரியவானம். அல்லேலூயா. வேதாகமங்களில் முதல்ல யாருன்னு சொல்லிட்டு உன்னை ரெஃபரன்ஸ் பண்ணுது பைபிள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் உன் பேரை காட்டுது. உனக்கு கன மகிமை எல்லாம் வருவதற்கு காரணம் எதுதான்? இந்த வேதமே. அல்லேலூயா. வேதத்தை நல்லா ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக ஞானத்தை தேவனிடத்துல கேளு. அது உன் பேரை எல்லா இடத்துலயும் சொல்ல வைக்கும். அப்போன்ற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வேதத்துல அநேக இடத்துல பார்க்க முடியாது, ஒரு சில இடத்துல தான் பார்க்க முடியும். ஒரு சில இடத்துல பார்க்கப்பட்டாலும் அவரை அழுத்தமாய் திருத்தமாய் வேதம் அங்க காண்பிக்கிறது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அழுத்தமா திருத்தமாப்பா சின்ன விஷயத்துல தான் அவர் வர்றாரு, ஆனா பெருசா தேவன் காண்பிக்கிறாரு. ஏன்னா அவருக்குள்ள எது இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது? சாதுரியமும் வேதாகமங்களில் வல்லவனும். அல்லேலூயா. எல்லா வேதத்தையும் படிச்சவர். வேதாகமங்களில் உள்ளங்க மோசே காண்பித்து கொடுத்த 5 ஆகமங்களை படித்தவர். நம்ம எத்தனை பேர் 5 ஆகமம் தெரியும் கேட்டா தெரியாது. உள்ள இருக்கிற ரகசியம் ஆதி ஆகமம் எதுக்கு எழுதப்பட்டது தெரியாது. யாத்ராகமம் எதுக்கு சொல்லப்பட்டது தெரியாது. லேவியர் ஆகமம், எண்ணாகமம், உபாகமம் குறிச்சு ஒன்றும் தெரியாது. ஆனா எல்லா வேதத்தையும் கற்றுக்கொண்ட இந்த அப்போல்லோவை குறித்து முதல்ல அப்போல்லோன்னு பேர் சொல்ல, சாதுரியவான் வேதாகமங்களில் வல்லவனுமாகிய அப்போல்லோ. நம்ம போயிட்டு அடிக்கடி நம்ம என்ன பண்றோம்? நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் அப்படின்னு காட்டாது. சபையில உன்னை கேட்டா எப்படின்னு சொல்லணும்? ஆராதனையில சூப்பர் பாய்வர், ஜப மன்னத்துல, அல்லேலூயா, துதிக்கிறதுல, ஸ்தோத்திர மன்னத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கணும். அதை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் எதை சொல்லணும்? உங்க பேரை சொல்லணும். ஆராதனை பண்ணுறதுல நான் கடந்த நாட்கள்ல பேசி கொண்டு இருக்கும்போது பாஸ்டமா சொல்லியிருந்தாங்க, இந்த ஜோனாதான் என்ன பண்றான், ஆராதனை பண்ணும் போது அப்படியே அவங்களோடு கூட மிங்கிளாகி ஆராதனை பண்றாப்பிள்ளையா. கோரஸ் கொடுக்கறது பெரிய விஷயம். சில நேரத்தில் நம்ம கோரஸ் அதிகமா குத்துட்டுனா ஆராதனை பண்றவங்களை காட்டில எப்படி ஆயிடும்? மேல போயிடும். பாத்துக்கிறீங்களா? நான் அநேக நேரத்தில் எடிட்டிங் பண்ணும்போது பார்ப்பேன், திடீர்னு ஒரு குரல் கீழே கத்தம். ஆமா, ஆராதனைக்கு மேல அதான் அவர் ஆராதனை. அவர் என்ன சொல்லு, பாவ இருள் நீக்கி என்னை அப்படின்னு அவர் பாடினிருப்பார். சரி, இது பாவ இருள் நீக்கி என்னை அது தனியா ஒரு ட்ராக்ல பாடினிருக்கோம். இந்த 2 ட்ராக்கையும் இணைக்கிற ஒரு விஷயம் இதுல அது ரொம்ப கொடுமை. இப்போ அவர் என்ன பண்ணாரு? ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆராதனை வீரர் இப்படி போய் நிற்பாரு. அந்தமா பின்னாடி அது போட்டு அவர் ஆனந்தம் கொள்ளுன்னு போயிட்டு இருப்பாரு. இது இப்பதான் பின்னாடி ஆனந்தம் கொள்ளு. திடீர்னு பாத்தீங்கன்னா சில நேரத்துல அவர் ஆனந்தம் கொள்ளுவேன்னு சொல்லி இருக்க மாட்டாரு, ஆனந்தம் கொள்ளுவேன் அப்படின்ட்டு இது சொல்லும். அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு? இதெல்லாம் நடக்குது. அல்லேலூயா. ஆனா பாஸ்டமா சொல்லும் போது அவங்க அழகா சொன்னாங்க, இந்த ஜோனாதான் என்ன பண்றான், அதோட கூட மிங்கிள் ஆயிடுறான். அல்லேலூயா. அப்போ நம்ம சில நேரத்துல என்ன பண்றோம்? ஆராதனையில கோரஸ் கொடுக்கறதுல கூட சின்ன விஷயம், அதுலயும் அழகா அந்த கோரஸ் அவங்க அப்படித்தான் சொன்னாங்க. கோரஸ் கொடுக்கறதுல ஜோனாதான் என்ன பண்றாரு? கோரஸ் கொடுக்கறதுல ஜோனாதான் நல்லா பண்றாரு. அப்போ மத்தவங்க நல்லா பண்ணலன்னு நல்லா பண்றீங்க. ஆர்வ கோளாறுல நீங்க முன்னாடி என்ன பண்றீங்க? அதான் பண்றீங்க. தப்பு சொல்ல, அதை சரி பண்ணீங்க. இங்க அப்போல்லோவை குறித்து சொல்லும் போது அவன் என்ன பண்ண? சாதுரியவான் வேதங்களை வல்லவன். நம்மள அப்படி சொல்லணும் சபையிலப்பா. இந்த அக்கா ஜெபம் பண்ணுச்சுன்னா அவ்வளோ எனக்கு பரிமள அக்கா ஜெபம் பண்ணா ரொம்ப பிடிக்கும். அந்த அக்காவுக்கு தெரியாது என்ன பண்றோம் என்ன பேசும், ஆனா அவ்வளோ ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க. சின்ன வார்த்தையா தான் இருக்கும், ரொம்ப ஆவியில நிரம்பி. நான் நிறைய வெட்டி பார்த்துக்கிறேன், வந்து முழங்கால் படிக்கிட்டு அவங்க ஜெபம் பண்ணும்போது கேட்பேன், அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, ஆனா அவங்க குழந்தைய போல இங்க மாறிடுவாங்க. சின்ன குழந்தைய போல மாறி அப்பா கிட்ட பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க பேசிட்டே இருப்பாங்க.
ஆனா ஆவியில ஒரு பலனோடு கூட இருக்கும். நான் சொல்லுவேன், பா அக்கா அக்கா பண்ணாங்கன்னா ஜெபம் ரொம்ப அழகா பண்ணாங்களே, ஆவியில நிரம்பி. சிலர் நீங்க அடையாளப்படுத்துங்க, உங்க அடையாளம் இது, சபைக்குள்ள உன்னுடைய அடையாளம் இது. பெரிய வாயாடி போகுது சபையில, அது அடையாளம் இல்லை. பா 1ஆம் நம்பர் கேடி போகுது, அது அடையாளம் இல்லை. ஆராதனை தனியா ட்ராக் போட்டுன்னு போவோம்பா, அதுவும் அடையாளம் இல்லை. நீ அதோ இணைக்கப்பட தெரியுமா? நீங்க சாலமோன் ஆலயம் கட்டும் போது ஒரு காரியம் நடந்தது. நீங்க வேதத்துல போய் வாசிச்சு பாருங்களேன். அவன் எல்லாமே செதுக்கப்பட்ட கல்லை கொண்டு வந்து உள்ள வச்சானா. ஆலயம் கட்டப்படும் பொழுது உள்ள ஒரு சத்தம் கேட்கலையா. தேவையில்லாத சத்தங்கள் எங்க கேட்க கூடாது? ஆலயத்துக்குள்ள கேட்க கூடாது. இங்க வந்து அப்படின்னு பேசிட்டு இருக்க கூடாது. இங்க வந்தா ஒரு அமைதல் இருக்கணும். தேவ சமூகத்துல தேவனை தேடணும். உன் இருதயம் தேவனுக்கு நேரா திருப்பப்படணும். அந்த அமைதல் உள்ள வரும்போது என்ன சொல்லணும்? ஏதோ ஒரு சமாதானத்தை, ஒரு சகோதரர் துக்கத்தோடு கூட வர்றாரு. உள்ள வந்து அவர் சொன்ன ஒரு காரியம், பிரதர் உள்ள ஏதோ ஒரு சமாதானம் பிரதர், ஏதோ ஒரு சமாதானம் பிரதர், உள்ள ஏதோ ஒரு சமாதானம். நான் பிரச்சனையோடு கூட இங்க வந்தாங்க பிரதர், ஒரு சமாதானமாகுது. ஒரு மனுஷன் காலையில சும்மா என்ன பார்க்க வந்தாரு, மத்தியானம் 1:30 மணி மட்டும் இங்க உட்காந்து பேசிட்டு போனாரு. ஏதோ ஒரு சமாதானம். ஆண்டவர் உள்ள உலாவுற அந்த காரியம் எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா தேவையற்ற சத்தங்கள் என்னை விட்டு போயிடும். ஏன் தெரியுமா? பிரதான ஆசாரியன் மட்டும் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கடந்து வந்தா அங்க அமைதல் தேவை. எல்லாரும் போனா என்ன இருக்காது, வெளியே எப்படி ஒன்னாலும் இருக்கட்டும், தேவ சமூகத்துக்குள்ள வந்துட்டுனா உன் அமைதலை பார்த்து சொல்லணும். இங்க அப்போல பார்த்து சொல்றாங்க, அப்பா சாதுரியவன்பா, என் வேதங்களை என்ன பண்றான், வேதங்களில் வல்லவனும் அப்போல்லோ என்னும் பேர் பெற்றவனும் ஒரு யூதன். அவன் எப்படி கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து, நல்லா புரிஞ்சுங்க, யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியிலே அனல் உள்ளவன், அல்லேலூயா, ஆவியிலே அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதனம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்துக்கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தாங்க. யாரு? இல்ல ஒழுங்கா ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். ஆக்கில்லா யார் சொல்லுங்க? ஒரு ஆண், பிரிஸ்கில்லா ஒரு பெண். நல்லா புரிஞ்சுங்க, நம்மள ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னா யாருன்னு தெரியாது. இப்போதான் அப்போலோக்கே வந்துக்கிறோம் பிரதர். ஆனா அப்போலோவையே வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுகின்ற ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் இங்க பாக்குறோம். இவங்க சபையில வந்து பிரதர் செம்மையாகுது பிரதர். நான் இங்க சபைக்குள்ள வந்து ஒரு தம்பியோ ஒரு மகனோ ஒரு 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 பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராகுதுப்பா, டக்கராகுதுப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பிரயோஜனமா இருக்குது, வார்த்தை ஒண்ணு இருக்குது, வார்த்தையை மாத்திட்டீங்கன்னா சூப்பராகுதுன்னு எதுக்கு சொல்லுவாங்க? சினிமா பார்த்துட்டு வந்தீங்கன்னா செம்மையாகுது. இப்போ நிறைய பேர் எல்லாம் ட்ரைலர் பார்த்துட்டு எப்போ சில எல்லாம் திருட்டு போனீங்கலாம் போய் படம் பார்த்து தான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க கேக்குறீங்க பிரதர், உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிட்டு இருக்குதா பிரதர்? நீ கூடி கொடுத்து போய் நான் என்ன பண்ணுறதுப்பா? அல்லேலூயா. அப்படியெல்லாம் இருக்கிறத எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க, தெரியும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனுக்கு பிரியமா நட. அதுக்குண்டு பிரதர் நீ கணத்து தவளையாயிரு, இல்ல இல்ல. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க, எல்லாத்தையும் களவும் கற்று மர. இங்க ஆக்கில்லாம பிரிஸ்கில்லாம வந்து சபையில அப்போல்லோ பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அவன் யோவான் ஸ்தானகனின் ஞானஸ்தானத்தை பெற்றவன் தான். ஆனா ஆவியில கொஞ்சம் பலனா இருக்கிறான். ஆவியில பலனா இருக்கிறவன் என்ன தெரியுமா? ஆவியில அனலா இருக்கிறவன் என்ன தெரியுமா? தேவனை குறிச்சு இன்னும் அநேகம் தெரிஞ்சுக்கொள்ளணும்.
இப்போ இவனை கரெக்ஷன் பண்ணதுக்கு யாரு? சாதுரியமான கரெக்ஷன் பண்ணுவதற்கு தேவன் யாரை நியமித்து வச்சிருக்கிறாரு? ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும். இப்போ இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அப்போலோ குறித்து கொஞ்சம் பார்ப்போம். நான் வருகின்ற நாட்களை கொஞ்சம் காட்டுறேன். ஆனால் கொஞ்சம் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் யாருன்னு பார்த்துப்போம். பழைய வேத புத்தகத்தில், அதாவது பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அழகான தம்பதினா யாரை சொல்லுவீங்க நீங்க? அழகான தம்பதி யா? யோசேப்பு மரியாதை. நான் சொந்த பழைய ஏற்பாட்டில். புதுசுல தான் ஆபிரகாம் சாராள் இல்லை, அவங்க பிரிஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஈசாக்கும் ரெபெக்காலும் தான். அல்லேலூயா. 70 வயசுல ஓடி பிடிச்சு விளையாடுது. பக்கத்தில் இருக்கிறவன் பார்க்குறான், இவனடா தங்கச்சி நான்டா. கடந்த வாரத்தில் பாஸ்டமா சொன்னாங்க இல்லைங்களா, அழகா சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க? அப்பாவோ தங்கச்சினாரு, அதை பார்த்து எதை விதைப்பாயோ அதையே அறுப்பாய். அல்லேலூயா. அவர் தப்பா சொல்ல ஆபிரகாம், உண்மைதான். அன்னைக்கு இருந்த நாட்களில் அந்த சூழ்நிலைகள் நடந்தது. என்ன பண்ணுவாங்க சித்தப்பா பசங்க அப்படின்னு? இன்னைக்கு அந்த காரியம் நடக்கிறது, அதை குறித்து பேச வேண்டாம். அல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க, அதே காரியத்தை யார் செஞ்சது? ஈசாக்கு செய்யறாரு. ரெபெக்கா மேல அவ்வளோ ஆசை இருக்கு. 19 வருஷம் ஒரு மனைவிக்காக எந்த மனுஷமா ஜெபம் பண்ணுவான்? 19 வருஷம் டெய்லியும் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த நல்ல மனைவிக்காக தேங்க்ஸ். அந்தமா உடனே அந்தமா ரொம்ப கனத்துக்குரியது. ஏந்திர, பிசாசு வீட்டுக்கார சொல்லுது, ஏந்திர, மூஞ்சப்பாரு இதுக்கு தூங்கின்னு கிடக்குது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் மனைவி, இன்னைக்கு நம்ம காதலெல்லாம் பார்க்கணுமே, உருகுறாங்க. உருகாது நெஞ்சம். அல்லேலூயா. இன்னைக்கு உருகுற மாதிரி கடைசி வரைக்கும் உருகுனா சந்தோஷம். இன்னைக்கு உருகி என்ன பண்றோம்? போலால் மலடி சொல்லிருப்பாங்களா இல்லையா? ஆனா ஈசாக்கு அதே சூழ்நிலை வரும்பொழுது அப்பா சொன்னாரு, அப்பா ஜெபம் பண்ணாரா இல்லைன்னு தெரியல சாராளுக்காக. ஆனா சாராளுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. ரெபெக்காளுக்கு யாரால கிருபை கிடைச்சது சொல்லுங்க? ஈசாக்கால கிருபை கிடைச்சது. 19 வருஷம் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் மனைவிக்கு எப்படியாவது ஒரு குழந்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு குழந்தை கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா ரெபெக்காளுடைய குணாதிசயம் வித்தியாசம். ரெபெக்காள் கீழ்ப்படுகிறவங்க. ரெபெக்காள் எது சொன்னாலும் கேட்பாங்க. ரெபெக்காள் கணமனத்துக்கு யாருமே கத்துக் கொடுக்க தவிர, தூரத்துல ஈசாக்க பார்க்கும் பொழுது இறங்கி உடனே என்ன பண்றாங்கப்பா? முக்காடு போட்டுக்கிறாங்க. நம்மால் சொன்னா கூட முக்காடு, வாரமானா சொன்ன முக்காடு போடு 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 போடு. கர்த்தரை பார்க்க வரனா உடனே போடு. அல்லேலூயா. அது உன் கிரீடம், அது உன் அடையாளம். கிரீடத்தையும் அடையாளத்தையும் என்ன பண்ணக்கூடாது? தக்கதாக ஒரு காரியத்தை சொல்றேன். 6 இடத்துல மட்டும்தான் ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் குறித்து போடப்பட்டிருக்கு. 6 இடத்துல தான். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு 3 இடத்துல போட்டிருக்கோம். 1 தீமோத்தேயுல போட்டிருக்கோம், ரோமர்ல போட்டிருக்கோம். சரிங்களா? ஆனா இந்த 6 இடத்திலும் தேவன் அவங்களுக்கு ஒரு கிருபை பாராட்டினார். வேதத்திலும் இது கொஞ்சம் வித்தியாசம். என்னன்னு கேட்கலாம். 3 இடத்துல ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் என்று